அன்னைக்கு கோயில பார்த்த அதே பொண்ணுதானா? I am Prasad, freelance journalist. Welcome. Please. Thank you. என்ன இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வந்தீங்களா? இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு நான் ஒரு சினிமா ஸ்டாரோ மந்திரியோ இல்லையே. ஆல் இந்தியா ஃபிகரும் இல்லையே. ஆல் இந்தியா ஃபிகரை விட ஒரு படி மேல நீங்க ஒரு எஸ்சி பிஐபி ஆச்சு. எஸ்சி பிஐபியா? ஸ்டேட் முதல் சென்ட்ரல் வரைக்கும் தெரிஞ்ச ஃபிகர். இப்போ நான் இங்க வந்ததோட நோக்கம், நீங்க நடத்துற விபச்சார விடுதியில இருக்கிற பொண்ணுங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு உங்க அனுமதி வேணும்னு கேட்க. புரியலையே. சமூகத்துல விபச்சாரிங்க மேல உள்ள களங்கத்தை துடைக்கணும். அவங்களோட கடந்த கால வாழ்க்கையை பத்தின உண்மையான சம்பவங்களை ஜனங்க படிக்கிற மாதிரி செய்யணும். அப்பதான் அதை படிக்கிற மக்களுக்கு அவங்க எல்லார் மேலையும் பாசம் வரும், பரிவும் வரும். எங்க வாழ்க்கையை நாசமாக்குன அந்த அயோக்கியங்களை மிஸ்டர் எக்ஸ்ன்னு ஒய்ன்னு பேர் வச்சு எங்க போட்டோவோட கண்ணும் காதும் வச்சு எழுதி உங்க பத்திரிகையில நியூஸ் வெளியிடுவீங்க. விபச்சாரிங்க கதைனாலே லட்சக்கணக்கான மக்கள் அதை ரசிச்சு படிப்பாங்க. உங்களுக்கும் பணம் கிடைக்கும். அந்த கதைகளை சில பேர் சினிமாவா எடுத்து கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிப்பாங்க. உங்களோட கோபம் எனக்கு புரியுது. ஆனா நான் எழுத போற கட்டுரை மூலமா நிச்சயமா ஸ்டேட் கவர்மெண்ட் நல்லதொரு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் இருக்கிற பெரிய மனுஷங்க எங்க மாதிரி பொண்ணுங்களை அனுபவிக்கிறதுக்காக தேர்தல் வாக்குறுதியோட பெரிய வாக்குறுதி எல்லாம் தந்திருக்காங்க. அந்த வாக்குறுதிக்கெல்லாம் சாட்சி இந்த பொண்ணுங்களோட உடம்புதான். திடீர்னு நீங்க இவங்களுக்கு அனுதாபம் காட்டுவீங்க. புது வாழ்க்கை அமைச்சு தர போறோம், அதுக்காக தான் பேட்டி எடுக்கிறோம், அப்படி இப்படின்னு கதை விடுவீங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கா போயிடுச்சு. உங்ககிட்ட ஏமாறத்துக்கு நாங்க முட்டாளுங்கல்ல. பாவப்பட்ட பொண்ணுங்களை பேட்டி எடுக்கிறதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். நீங்க போலாம். மிஸ் சாரதா, ஒரு நிமிஷம். நான் ஒண்ணு சொல்லட்டா? உங்க மகளையோ தங்கச்சியோ எப்பவாவது விபச்சார விடுதலை நீங்க பாத்தீங்கன்னா என்ன பாடுபடும் உங்க மனசு?